அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் பகவான், கேந்திர கோணங்களுக்கு அதிபதி. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். இதுவரை ராசியிலே அமர்ந்தார். ராசியிலே அமர்கின்ற பொழுது பாதிப்பை தருவார், கோபத்தை தருவார். ஆனாலும் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது கேதுவோடு சேர்க்கை பெற்றார். நாகமங்கள யோகம் என்ற யோகத்தை கொடுத்தார். பொதுவாக ராசியிலே செவ்வாய் அமர்கின்ற பொழுது செவ்வாயோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. ஆகையால் செவ்வாய் சிம்மத்தில் இருந்த பொழுது பிரச்சனையை கொடுக்கவில்லை. இப்போது உங்கள் ராசிக்கு 2க்கு வருகிறார். கன்னி ராசியில் 2ல் இருக்கின்ற பொழுது செவ்வாய் பாதிப்புகளை கொடுப்பார், குடும்பத்தில் குழப்பத்தை கொடுப்பார். பொதுவாக ஜாதகத்தில் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். தோஷம் என்றால் உங்களுக்கு தெரியும் செவ்வாய் தோஷம் என்றால். இப்பொழுது 2ஆம் இடத்தில் செவ்வாய் வருகின்ற பொழுது செவ்வாயோடு எந்த கிரகமும் சேர்க்கை பெற மாட்டார்கள், சந்திரனை தவிர்த்து. 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. இங்கு அவர் உங்களுக்கு தனத்தை கொடுப்பார். காரணம், உங்கள் 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்கின்ற பொழுது தன்னுடைய 8ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்ப்பார். மேஷ ராசி உங்களுக்கு பாக்கியஸ்தானம். அவ்விடத்தில் செவ்வாய்